வணக்கம் மீனராசி நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி வரப்போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு விரயச்சனி விலகி ஜென்மச்சனி ஆரம்பமாக போகுது. அப்போ 7.5 சனியில் இது வரைக்கும் 2.5 வருடங்கள் தான் முடிஞ்சிருக்கு வாக்கிய கணிதத்துப்படி, சரிங்களா? ஏற்கனவே திருக்கணிதப்படி சனி பயிற்சி வந்திருக்கு, உங்களுக்கு ஜென்மச்சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பலன்கள் சரியாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது, அதில் வர்ற பலன்கள், சரிங்களா? அப்போது இப்போது வந்திருக்கிற வாக்கிய பண்ணி வரக்கூடிய சனினால் பலன்கள் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுடைய தனிப்பட்ட கோயில். அந்த கோயில் தான் தமிழ்நாட்டிலே முக்கியமான சனி பயிற்சிக்குடைய விழா கொண்டாடப்படும் சனி பயிற்சி அப்போ இப்போ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி விழா திருநள்ளாறில் நடைபெறும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 7.5 சனி நடக்கிறவங்க திருநள்ளாறு போயிட்டு வரதா இருந்தால் தாராளமாக போயிட்டு வரலாங்க. சரி, இப்போ சனியினால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்னா, ஏற்கனவே விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? விரயச்சனிங்கிறது என்னது? ஏதாவது காசு பணத்தை கையில் வைக்க விடாது, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். வருமானத்தையே குறைச்சிருக்கோம், அல்லது வருமானம் வந்தாலும் கையில் காசே தங்க விடாது, ஏதாவது ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். குறிப்பாக வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் வந்திருக்கலாம் கடந்த காலத்தில், ஏன்னா விரயச்சனி ஏற்பட்டதுனால. அதோட ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நிறையா விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஏற்கனவே. அப்போ இனிமேல் அந்த மாதிரி விரய செலவு வருமானா வராது. ஏன்னா ஜென்மச்சனி காலத்தில் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. என்ன, ஜென்மச்சனி காலத்தில் நம்ம சில தொழில்களை செய்கிறத ஸ்பீடு இருக்காது சில தொழில்கள் செய்கிறவங்களுக்கு. அதே மாதிரி சில தொழில்களை புதுசாக தொடங்கக்கூடாது. உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னா, இப்போ வண்டி வாகனங்களை வாங்கி வச்சு செய்கிற தொழில், மில்லு போன்ற தொழில், அதே மாதிரி இந்த சாக்கு தயாரிக்கிறது, பிளாஸ்டிக்கு, கண்ணாடி போன்ற தொழில், கல் மண் சார்ந்த தொழில், கிரானைட்ஸு, செங்கல், கருங்கல் அது சார்ந்த தொழிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் விருத்தி கம்மியாக தான் இருக்கும், புதுசாகவும் தொடங்கக்கூடாது. அதோட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்வி வழி தொழில் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி வழி தொழில்னால் என்னது? டீச்சிங் சார்ந்த தொழில், அந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நகை சார்ந்த தொழில்கள் பண்ணுனா கொஞ்சம் எடுப்பாக இருக்காது. நகைகளின் மூலமாக நமக்கு நிறையா விரய செலவுகள் ஏற்படலாம். கல்வி மூலம் மட்டும் கூட இனிமேல் கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சனி பகவான் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களை மட்டும்தான் தொழிலை கொஞ்சம் டல்லடிக்க வைப்பார். மற்றபடி இது சம்மந்தமில்லாத வேறு ஏதாவது தொழில் செஞ்சால் அதுலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அந்த தொழில்கள் நல்லா தான் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது போக உங்களுக்கு குருவெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கார். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அருமையாக தான் இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது காசு பணம் வரும், எப்படி வேணுனாலும் வரும். நமக்கு வேலை கிடைச்சும் வரலாம், தொழில் நடந்தும் வரலாம், வர வேண்டிய பணமும் வரலாம், யார்கிட்ட கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி காசு பணம் நல்லா கிடைக்கும். அப்போ காசு பணம் கிடைக்கிறனால கடன் காட்சிகள்லாம் இருந்தால் அடையுமானா கண்டிப்பாக கடன் காட்சிகள்லாம் தீர்ந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். கடன்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இனிமேல். அதுக்கப்புறம் திருமண பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக திருமணம் நடக்காதவங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் பிரிஞ்ச கணவன் மனைவியரை கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவானே உருவாக்குவார். குழந்தை செல்வம் அப்படிங்கிறதும் நல்லா கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறாரு. அதனால குழந்தை பாக்கியமெல்லாம் நல்லா கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு. வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற போது வேலை வாய்ப்புகள்லாம் நல்லா தான் இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிஞ்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கூட இப்போ இருக்குது. சொந்த தொழில்னு செய்கிறவங்களுக்கும் தொழில் சிறப்பாக தான் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், சொத்து சுகங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டுறதுக்குடைய யோகம் இருக்குது, வாகனம் வாங்குறதுக்குடைய யோகம் இருக்குது. அதே போல் ஏதாவது சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட வாங்கலாம், வீடு கட்டணுன்னாலும் கட்டலாம். அந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஆக 7.5 சனி நடந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொன்று, 7.5 சனி நடக்கிற போது ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரி இருக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான பேர்த்துக்கு தசாபுத்தின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு
என்னதான் 7.5 சனி வந்தாலும் அந்த 7.5 சனி அவ்வளவா கெடுபலனை கொடுக்காது. தசாபுத்திகள் தான் அதிகமான பலனை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70% பலனை வந்து தசாபுத்திகள் தான் கொடுக்கும். அப்போ தசாபுத்தி நடந்தாலே, நல்ல தசாபுத்தி இருந்தாலே வருமானத்திலேயோ வேலையிலேயோ தொழிலையோ எந்த வித பாதிப்புமே இருக்காது. நல்ல முன்னேற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாதுங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் போகும். அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே.